நம்ம மத்தி மீன்களை சுவையான சத்துமிக்க உணவுகளாக மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் மத்தி மீன்களோட வாழ்வியலில் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த ஒற்றுமையினால் பல உயிர்கள் கவரப்பட்டு வேட்டையாடப்பட்டாலும் ஆனால் அந்த ஒற்றுமையினால் அவர்கள் அதிக அளவு வாழ்கிறாங்க. இவர்களுடைய ஒற்றுமையின் வலிமை என்ன? இவர்களுடைய முழு வாழ்வியலை வித்தியாசமான ஒரு கோணத்திலிருந்து இன்றைக்கி முழுவதுமாக பார்த்துடலாம். பல சுவாரஸ்யங்கள் இருக்குது. அந்த மிகப்பெரிய கடலின் மேற்பரப்பில் அங்கேயும் இங்கேயுமா கிட்டத்தட்ட 10,000த்திற்கு மேற்பட்ட எண்ணெய் மாதிரி முட்டைகள் இருந்தது. இந்த முட்டைகள் பல உயிரினங்களால் வேட்டையாடப்படவும் செஞ்சுட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன மீன்கள், ஜெல்லி மீன்கள், இந்த மாதிரி பல உயிரினங்களால் வேட்டையாடப்படவும் செஞ்சிச்சு. அதில் என்னையை எந்த ஒரு உயிரியும் வேட்டையாடலை. இப்படியே 2 நாட்கள் வரை நான் கடலில் மிதந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த முட்டையிலிருந்து அதை உடைச்சிட்டு நான் வெளியே வந்தேன் லார்வா நிலையில். இந்த லார்வா நிலையில் என்னால் முழுமையாக நீந்த முடியலை. ஆனால் நான் உயிரோடு இருந்தேன். இந்த லார்வா நிலையில் கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் வரைக்குமே அசைவற்று இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய உடல் உறுப்புகள் மெல்ல மெல்ல வளர ஆரம்பிச்சது. அந்த 3 நாட்கள் வரைக்கும் அந்த லார்வா நிலையில் எனக்கு உணவு தேவைப்படலை. ஏன்னா முட்டையில் இருந்த சத்துக்களையும் அதை நான் உணவாக எடுத்துக்கிட்டு அந்த 3 நாட்கள் வரைக்கும் இருந்தேன். உடல் உறுப்புகளில் வளர்ந்த பின்னாடி நான் மெதுவாக நீந்த ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு பசிக்க ஆரம்பித்தது. அந்த மிகப்பெரிய கடல் பரப்பில் நான் ஒரு மண் துகள் அளவுக்கு தான் இருந்தேன். அதில் எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது உணவு கிடைக்குமான்னு பார்க்கும்பொழுது தான் பைட்டோபிளாங்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய ஒளியிலிருந்து தானே ஒளிச்சேர்க்கை செய்து உணவை தயாரித்து கொள்ளும் ஒரு நுண்ணுயிரிகள் எனக்கு கிடைச்சது உணவாக. அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜூ பிளாங்டன் அப்படின்னு சொல்லி இன்னொரு நுண்ணுயிரிகள் இருக்குது. இதுவும் பைட்டோ பிளாங்டனை வேட்டையாடக்கூடிய நுண்ணுயிரிகள். இந்த ஜூ பிளாங்டனையும் சாப்பிட்டேன், இந்த பைட்டோ பிளாங்டனையும் சாப்பிட்டேன். அடுத்த சில வாரங்கள் வரைக்குமேவும் நான் தனியாக தான் இந்த மாதிரி நுண்ணுயிரிகளை சாப்பிட்டு வாழ ஆரம்பித்தேன். இங்கே என்ன மாதிரி என் கூட முட்டையிலேருந்து வெளிவந்த பல மீன்கள் குறைந்த அளவு தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சது, நிறைய மீன்களுக்கு இவர்கள் இரையாகி கொண்டிருந்தார்கள். நான் இது வரைக்கும் எந்த மீன்கிட்டையுமே இரையாகாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். தனியாக நுண்ணுயிரிகளை நம்ம வேட்டையாடி சாப்பிட்றோம், இதுக்கு ஒரு குழுவாக சேர்ந்து இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளுணர்வு தோண ஆரம்பித்தது. அதே மாதிரி மற்ற மீன்களுக்கும் உள்ளுணர்வு தோண ஆரம்பித்தது. அதன் விளைவாக நான் இன்னும் சில மீன்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமாக வாழ ஆரம்பித்தோம். இப்போது நாட்கள் கடந்து போகுது. என்னுடைய உடலின் வளர்ச்சி அதிக அளவில் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பித்தேன். அதாவது நாங்கள் குட்டி குட்டியாக இருக்கும்போது நிறைய வேட்டையாடப்பட்டோம். ஆனால் இப்போ ஒரு குழுவாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கே தெரியாமல் வேட்டையாடப்படும் விகிதம் குறைவாக இருந்துச்சு. என்னடா இப்போ நம்ம ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம், இப்போது நம்மளுக்கு உணவும் நிறையா கிடைக்குது, பாதுகாப்பும் அதிகமாக இருக்கிறத உணர ஆரம்பித்தோம். ஆனால் இது எதனால் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. நாங்கள் குட்டியாக இருக்கும்போது நுண்ணுயிரிகளை சாப்பிட்டு வளர்ந்தோம். இப்போது நாங்கள் பெரியதாக மாற ஆரம்பிச்சிட்டோம். 6-7 சென்டிமீட்டர் அளவுக்கு நாங்கள் பெருசாகிட்டோம். இப்போவும் நாங்கள் அந்த நுண்ணுயிரிகளை தான் சாப்பிட்டோம். எப்படின்னா எங்களுக்கு செவில்கள் 2 வேலை செய்யும். முதல்ல கடல் நீரை நாங்கள் முழுங்கி செவில்களுக்கு அந்த தண்ணீரை அனுப்புவோம். அப்போது அந்த செவிலானது இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பிரித்தெடுத்து அதை இரத்தத்தினால உடம்புக்குள்ள எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பும். உடலில் இருக்கிற எல்லா செல்களுக்கும் இந்த ஆக்சிஜன் வரும். இந்த செல்கள் ஆக்சிஜனை வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை திருப்பி கொடுக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் இரத்தத்தின் மூலமாக செவிலுக்கு வரும். அந்த செவிலிருந்து மறுபடியும் தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரானது வெளியேற்றப்படும். வாய் வழியாக வர்ற தண்ணீர் செவில் மூலமாக இந்த தண்ணீரில் இருக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு வெளியேற்றிடும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஒவ்வொரு செல்களில் இருந்தும் வருது அப்படின்னு. நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நுண்ணுயிரிகளில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே ஒவ்வொரு செல்களுக்கும் போயிடும். இந்த செல்லானது ஒவ்வொரு செல்லுமேவும் இந்த சத்துக்களையும் இந்த ஆக்சிஜனையும் கலந்து அதை எனர்ஜியாக மாற்றும், அதாவது கலோரிஸாக மாற்றும். இந்த கலோரிஸை வச்சு தான் நாங்கள் முழுவதுமாக அந்த சக்தியை வச்சு தான் நாங்கள் வேலையே செய்வோம். இந்த மாதிரி ஆக்சிஜனையும் சத்துக்களையும் சேர்த்து கலோரிஸாக மாற்றும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு அது கழிவு பொருளாக வெளியேறும்.
அந்த கார்பன் டை ஆக்சைடை தான் இந்த செல்கள் எல்லாமே மறுபடியும் இந்த இரத்தத்தின் மூலம் அனுப்பி செவல்களுக்கு அனுப்பி வெளியே அனுப்புது. இப்படி தான் கார்பன் டை ஆக்சைடு எங்களுக்குள்ளே உருவாகுது. இது செவல் செய்கிற ஒரு வேலை. இன்னொரு வேலையும் இருக்குது. அதாவது நாங்கள் உண்றதுக்கு இவங்க தான் முக்கிய பயன்பாடு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, நாங்கள் அதே மாதிரி தண்ணீரை வாயின் வழியாக முழுங்கி செவல்களுக்கு அனுப்பும் பொழுது இந்த செவல்களில் நுண்ணிய அறைகள் இருக்குது. இந்த நுண்ணிய அறைகள் மூலம் இந்த தண்ணீரை வடிகட்டி நுண்ணுயிர்கள்லாம் பிரித்தெடுக்கப்படுகிறது. பைட்டோ பிளாங்டன், ஜூ பிளாங்டன், இன்னும் இது மாதிரி நிறைய நுண்ணுயிர்கள்லாம் பிரிக்கப்பட்டு அது நேரடியாக உணவு குழாயின் மூலம் வயிற்றுக்குள்ளே போயிடுது. மற்ற எஞ்சிய தண்ணீர் மட்டும் பிரித்து மறுபடியும் எப்போயும் போல செவல் மூலமாக வெளியே அனுப்பிடுறோம். இந்த மாதிரி எங்களுடைய செவல்கள் சுவாசிக்கவும் பயன்படுது, உணவை வடிகட்டி நுண்ணுயிரிகளை சேகரிக்கவும் பயன்படுது. கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலே ஆச்சு நான் முழுவதுமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டேன். என்னுடைய வளர்ச்சி 10லேருந்து 15 சென்டிமீட்டர் அந்த அளவு சராசரி வளர்ச்சியை எட்ட ஆரம்பித்தது. இப்போது நான் முழுவதுமாக இனப்பெருக்கத்துக்கே தயாராகிட்டேன். பாலியல் முதிர்ச்சி எனக்கு வந்துருச்சு. ஆனால் வருத்தம் என்ன அப்படின்னா, நான் சராசரி உயரத்துக்கு வந்துட்டேன். அந்த நேரத்தில் என் கூட இருந்த 10,000கணக்கான முட்டைகள்லேருந்து 1-2 மீன்கள் மட்டும்தான் என்ன மாதிரி உயிரோடு இருக்குது. மற்றதெல்லாமே பல உயிரினங்களால் வேட்டையாடப்பட்டு இப்போ நான் என்ன மாதிரி இன்னும் ஒரு சில மீன்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்குது. நாங்கள்லாம் சேர்ந்து தான் பெரிய குழுக்களோட இணைய ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இப்போது குழுக்களாக சேர்ந்து கிட்டத்தட்ட 10,000 மீன்கள், 20,000 மீன்கள் அப்படின்னு ஒரு குழுவாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் குழுவாக இருக்கும் பொழுது எங்களுக்கு 3 வித நன்மைகள் இருக்குது. அதை நான் இப்போ தான் முழுமையாக உணர்ந்தேன். முதல் நன்மை, எங்களுக்கு உணவு அதிக அளவு கிடைக்கிது. உங்களுக்கு இது முரண்பாடாக தெரியலாம். தனியாக இருக்கும் பொழுது கூட நுண்ணுயிரிகளை அதிக அளவில் பிடிச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும் பொழுது எப்படி நுண்ணுயிரிகளை அதிக அளவில் பிடிக்க முடியும் அப்படின்னு இதை முழுமையாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த நுண்ணுயிரிகளை பற்றி புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, கடலில் ஒரு சில இடங்களில் அதிக அளவு நுண்ணுயிரிகள் கிடைக்கும், ஒரு சில இடங்களில் ரொம்பவே குறைவான அளவு கிடைக்கும். இந்த மாதிரி பல இடங்களில் அதிகமாகவும் குறைவாகவும் கிடைக்கும். இப்போது நாங்கள் குழுவாக இருக்கிறனால மிகப்பெரிய நன்மை இருக்குது. அது எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, இப்போது ஒரு 1000 ஊர்கள் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 1000 ஊர்களில் ஒவ்வொரு ஊர்லேயுமே 1000 பேருக்கு சாப்பாடு இருக்குது. இப்போது நீங்கள் போய் தேடி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, ஒரே ஊரில் 1000 பேரும் போய் அந்த ஊருக்குள்ளே சல்லடை போட்டு தேடும் பொழுது அந்த ஊரை முழுமையாக தேட முடியும், சாப்பாட்டை கண்டுபிடிச்சிடவும் முடியும், 1000 பேரும் சாப்பிட்றலாம். அடுத்த ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் 1000 பேரும் ஒன்றா தேடும் பொழுது மறுபடியும் சாப்பாடும் எல்லாருக்குமே கிடச்சிரும். ஒரு ஆளுக்கு கிடச்சிட்டாலும் இங்கே இருக்குது சாப்பாடு அப்படின்னு வாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. அதனால் எல்லாருக்குமே உணவு கிடச்சிரும். ஆனால் இதுவே தனித்தனியாக 1000 ஊருக்கும் 1000 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் 1000 பேருக்கான சாப்பாடு இருக்கும். ஆனால் எல்லாருனாலையும் ஒரு ஊரை முழுமையாக தேடி கண்டுபிடிச்சாலுமே ஒரு ஆள் சாப்பாட்டுக்குரிய அளவுக்கு தான் சாப்பிட முடியும். மிச்ச சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. தனியாக வாழ்கிறனால, கூட்டமாக இருக்கிறனால இவ்வளவு பெரிய நன்மை இருக்குது எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிரிகள்கிட்ட இருந்து அதிக அளவு நாங்கள் பாதுகாக்கப்படுறோம். இப்போது நான் ஒரு மீன் மட்டும் நான் தனியாக இருந்தேன் அப்படின்னா, என்னை எதிரிகள் எளிதாக குறி வச்சு அது ஒரு மீன் அதை போய் பிடிக்கணும்னு எளிமையாக என்னை இலக்குன்னு முடிவு பண்ணி பிடிச்சிட முடியும். ஆனால் இதுவே நாங்கள் 10,000 மீன்கள், 20,000 மீன்கள் அப்படின்னு ஒன்றா இருக்கும் பொழுது எதிரிகள்னால் எங்களை தீர்மானிக்க முடியாது. இப்போது நாங்கள் 10,000 மீன்களாக இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு 10,000 பார்வைகள் இருக்குது. எங்களால் கவரப்படுற எதிரிகள் 50-100 பேராகவே இருந்தாலுமேவும், எங்களை சுற்றி வந்தாலுமேவும் இவர்களுக்கு 100 பார்வைகள் தான் இருக்குது. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறனால இங்கே ஒரு எதிரி வர்றாங்க, இங்கே ஒரு எதிரி வர்றாங்க அப்படின்னு சொல்லி எங்களால் பிரிஞ்சு எளிமையாக எதிரிகள்கிட்டேருந்து தப்பிச்சு நீடித்து வாழ முடியுது. ஆனாலும் எங்களில் ஒரு சிலர் வேட்டையாடப்படத்தான் செய்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சுறா மீன்கள், டூனா மீன்கள், ஏன் எங்களை சாப்பிட்றதுக்கு திமிங்கலங்கள் கூட வரும். பறவைகளுமேவும் மேலே இருந்து வருவாங்க. நாங்கள் அதிகளவு கடலின் மேற்பரப்பில் தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு நுண்ணுயிரிகள் தேவைப்படுது. நுண்ணுயிரிகள் கடலின் மேற்பரப்பில் தான் இருக்குது. அதனால தான் அதிகளவில்
ஒன்றாவும் இருக்கும். இந்த ஒன்றா இருக்கிறனால எங்களுக்கு இனப்பெருக்கமும் அதிக அளவு சாத்தியமாகுது. இது எப்படின்னா, அந்த கூட்டத்தில் ஆண் மீன்களும் இருப்பாங்க, பெண் மீன்களும் இருப்பாங்க. எங்களுடைய இனப்பெருக்கமானது வெளிப்புற கருவுறுதல் அப்படின்ற ஒரு முறையில் தான் நடைபெறும். இதில் பெண் மீன்களானது ஒவ்வொரு மீனுமேவும் 10,000 20,000 முட்டைகள் வரைக்குமே வெளியிடுவாங்க. இந்த முட்டைகளை ஆண் மீன்களான நாங்கள் விந்து துளிகளை வெளியிட்டு அந்த முட்டைகள் மீது படிய செய்து அந்த முட்டைகள் எல்லாமே விந்து துளிகள் பட்டோன்னே அது கருவுற ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் வெளிப்புற கருவுறுதல் தான் நாங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் இனப்பெருக்கம் பண்ணுறோம். இந்த மாதிரி இனப்பெருக்கத்துக்கும் இந்த கூட்டம் தான் எங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த கூட்டத்தினால் எங்களுக்கு உணவும் கிடைக்கிது, பாதுகாப்பும் கிடைக்கிது, அடுத்த சந்ததியை பெருக்கிறதுக்காக இனப்பெருக்கமும் சரியாக நடக்குது. ஆனால் இப்போ எனக்கு மிகப்பெரிய பயம் இருக்குது. என்னென்னா, இது வெயில் காலம். இந்த வெயில் காலம் முடிகிற தருணத்தில் சரியான வெப்பநிலை, சரியான ஒரு சூழ்நிலை அமையும் பொழுது பெண் மீன்கள் எல்லாருமே முட்டையிடுவாங்க. நாங்கள் விந்து துளிகளை வெளிப்படுத்தி கருவுற செய்வோம். இந்த ஒரு தருணம் சரியான தட்ப வெப்பநிலையில் தான் நடைபெறும். அந்த காலமும் வந்துடுச்சு. ஆனால் இப்போ நாங்கள் அதிக அளவில் கூட்டமாக இருப்போம். மற்ற காலங்களில் எல்லாத்துலேயும் நாங்கள் கூட்டமாக இருப்போம். ஆனால் அதிக அளவு கூட்டமானது அப்போது இருக்காது. இந்த மாதிரி இனப்பெருக்க காலங்களில் அதிக அளவு கூட்டம் இருக்கும். நாங்கள் எங்களை வேட்டையாடுற ஒவ்வொரு வேட்டையாடிகளையுமே புரிஞ்சு வச்சுருந்தோம். ஆனால் எங்களால் சமாளிக்க முடியாத எங்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி இருக்கார். அவர் தான் மனிதர்கள். இந்த மனிதர்களின் வேட்டையாடும் முறைக்கிலிருந்து நாங்கள் தப்பிக்கிறதுன்றது எங்களால் முடியாத காரியமாக இருந்துச்சு. இதை புரிஞ்சுக்கிறவே எங்களால் முடியலை. இனப்பெருக்க காலமும் வந்துடுச்சு. இப்போது மனிதர்கள் எங்களை கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் எனக்குள்ளே இருந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த இனப்பெருக்க காலமானது மிகவும் ஒரு களிப்பான சந்தோஷமான ஒரு நிலைக்கு இட்டு சென்றது. ஏன்னா நாங்கள் மிகப்பெரிய கூட்டமாக இருந்தாலுமே பல மீன்கள் பல வேட்டையாடிகள் எங்களை வேட்டையாடினாலுமே நாங்கள் அதிலிருந்து தப்பிச்சு ஒரு இனப்பெருக்க கழிப்பின் மூலமாகவும் ஒரு இன்புற்ற நிலையில் தான் இருந்தோம். ஆனால் ஒரே பயம், மனிதர்கள் வேட்டையாடிடுவாங்களோ அப்படின்றது. சில நாட்கள் ஆச்சு, எந்த ஒரு மனிதர்களும் எங்களை வேட்டையாட வரவே இல்லை. நாங்களும் அதிக அளவில் பெண்கள் முட்டையிட்டாங்க. விந்து துளிகளின் மூலம் அதிக அளவில் முட்டைகளை கருவுற செய்தோம். இந்த மாதிரி அந்த முட்டையிலிருந்தும் லார்வாக்கள், சின்ன சின்ன குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி அதிக அளவு பெருக ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 2 மாதங்கள் வரைக்குமே இந்த மாதிரி மனிதர்கள் இல்லாத இந்த உயிர்களை மட்டும்தான் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை. இவர்களை எங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா அதற்கு நாங்கள் தகவமைப்பு கொண்டிருந்தோம். மறுபடியும் எங்களை வேட்டையாடக்கூடிய அதிக அளவு வேட்டையாடக்கூடிய மனிதர்கள் வந்தார்கள். அதே மாதிரி வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நான் ஒரு விஷயம் உணர ஆரம்பித்தேன். அதாவது இனப்பெருக்க காலத்தில் மனிதர்கள் எங்களை எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணலை, யாரையுமே வேட்டையாடலை. மனிதர்கள் எங்களுடைய இனத்தை மொத்தமாக அழிக்காமல் எங்களை கொஞ்சமும் அடுத்த தலைமுறையினரை உருவாக்க அந்த இனப்பெருக்க காலத்தை விட்டு வச்சிடுறாங்க. அதனால் எங்களால் அடுத்த தலைமுறையினரை உருவாக்க முடிஞ்சது. ஆனால் இப்போவும் நான் போராடிட்டு தான் இருக்கேன். மற்ற உயிர்களுக்கு எதிராகவும் மனிதர்கள்கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காகவும். என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இப்போ தான் நான் உணர ஆரம்பிக்கிறேன். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் பல நுண்ணுயிர்களை வேட்டையாடி சாப்பிட்ருக்கேன். பல நுண்ணுயிர்கள் அழிவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கேன். அதே மாதிரி என்னுடைய வயது அப்படிங்கிறது 2-3 வருஷம் வரைக்கும் கூட நான் வாழலாம். இல்லை, இதுக்கிடையில் பல உயிரினங்களால் வேட்டையாடக்கூடப்படலாம். என்னுடைய உடலானது அப்படியும் சில உயிர்களுக்கு உணவாக அமையும். அப்படி இல்லையா, இயற்கை மரணம் அடைந்த பின்னாடி என்னுடைய உடலானது நுண்ணுயிர்களுக்கு உணவாக சமைக்கப்படலாம். இப்படி என்னுடைய உடல் என்றாவது ஒரு நாள் பிற உயிரினங்களுக்கு உணவாகத்தான் அமையும் என்பதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறேன் போராட்ட குணத்தோட.